வணக்கம் மக்களே, நான் உங்கள் நானோ டெக் மோகன். இன்னைக்கு தரமான 3 ஏஐ ஃபியூச்சர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஏஐ ஃபியூச்சர்ஸ் மூலமா நீங்க என்னென்ன ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 3 ஏஐ ஃபியூச்சரையும் நான் புரியும்படியா ஈஸியா சொல்றேன். அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத கவனமா பாருங்க. ஜஸ்ட் இந்த ஏஐ சர்க்கிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். உங்க ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நேவிகேஷன் பட்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து சென்டர் பட்டன் இருக்கு பாருங்க. அந்த சென்டர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க எந்த ஆப்ஜெக்ட்ட வந்து ஸ்கேன் பண்றீங்க, எந்த ஆப்ஜெக்ட் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ, இப்ப ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து ஏற்கனவே நான் வந்து சேவ் பண்ணி வச்சது. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அத பண்றேன். இப்படி ஒரு வாட்ச் இருக்கு. இந்த நேவிகேஷன் பட்டன்ல சென்டர் பட்டன் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆப்ஷன் இது ஒண்ணு வரும். கூகுளோட ஓப்பனிங் ஒண்ணு வரும். அத ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் எந்த ஐகான வந்து நீங்க சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அது இந்த மாரி ஒரு சர்க்கிள் போட்டீங்கன்னா போதும். இப்ப சர்க்கிள் போட்டோனே என்ன ஆகும்னா, கூகுள்ல இந்த இமேஜ் ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ எல்லாத்தோட சர்ச்சும் எடுத்து வந்து இப்படி உங்களுக்கு காமிக்கும். ஈவன் வாட்ச் மட்டும் இல்ல, ஒரு மியூசிக், ஒரு வீடியோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற ஒரு ஆப்ஷன், ஏதாவது ஒரு பொருள நீங்க பை பண்ணணும்னா கூட ஜஸ்ட் நீங்க அந்த மாரி சர்க்கிள் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி வந்துரும். நீங்க அத போய் உள்ள போய் பார்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இத வந்து யூஸ் பண்ணி பாருங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ எரேஸ். இந்த ஏஐ எரேஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஏஐ இது. இது எதுக்காக அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு பிளேஸ்க்கு போறீங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்குறீங்க, யாராவது குறுக்க போயிட்டாங்க. இப்ப அவங்கள ரிமூவ் பண்ணணும் அப்டின்னு சொன்னா, இத வந்து சிம்பிளா பண்ணலாம். ஜஸ்ட் இங்க பாருங்க, இங்க நான் நின்னுட்டு இருக்கேன். இப்போ இங்க குறுக்க 2 பேர் நடந்து போறாங்க. இவங்கள எப்படி ரிமூவ் பண்றது அப்டின்றத ஜஸ்ட் இங்க போங்க. இங்க எடிட்ன்னு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அத ஓப்பன் பண்ணிட்டு கீழ ஏஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, இங்க ஏஐ எரேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு மேல ப்ரோன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அக்யூரேட்டா கட் பண்ணும். அதுக்காக தான் ப்ரோ ஆன் பண்ணேன். ஜஸ்ட் ரிமூவ் பீப்பிள் குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்படி காட்டும் யார உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படி ரிமூவ் டக் பண்ணிட்டு மேல இது கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க. எங்கேயுமே அவங்களோட அந்த ஆப்ஜெக்ட் இருந்ததுக்கான எந்த அடையாளமுமே இல்ல. ரொம்ப சுலபமா இது வந்து ஈஸியா எரேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் இது. ஏன்னா, நெறைய ஃபோட்டோ செக்ஷனா இருக்கட்டும், வீடியோ செக்ஷன் யாராவது ஒருத்தர் குறுக்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாரி மார்க் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈவன் இங்க ரிமூவ் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. இந்த ரிமூவ் ஆப்ஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு, இப்ப நீங்க இங்க இருக்க பொருள் உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் இது இந்த மாரி மார்க் பண்ணிட்டு, இப்படி பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் அது பார்க்கும். அத பார்த்துட்டு, அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்களா, ஈஸியா ரிமூவ் பண்ணிடுச்சு. இத வந்து பார்த்தீங்கன்னா, அருமையா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத நீங்க பண்ணி முடிச்சிடலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பெர்சனலா ரொம்ப புடிச்சது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏஐ ஸ்கைன்னு சொல்லுவாங்க. ஏஐ ஸ்கை அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு இன்னொரு ஃபோட்டோ வச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோல பேக்கிரவுண்ட்ல பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கை இருக்கு. மிஸ்ட்டோட இருக்கு. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ அந்த மாரி எதுவுமே இல்ல. இப்ப நான் இது ஈஸியா வேற ஸ்கையோட அந்த கலர்ஸ் வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இங்க போயிட்டு இந்த எடிட்டிங் ஆப்ஷன்குள்ள போயிட்டு ஏஐன்னு இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணிட்டு, இங்க ஏஐ ஸ்கைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, இங்க பாருங்க கீழ வந்து நெறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. சன்னி, ஈவ்னிங், நைட், டைனமிக் இந்த மாரி ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இதுல எது வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டு, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிளியர் டேன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பேக்கிரவுண்ட்ல இருந்த ஸ்கை ஒயிட் ஸ்கை போயிட்டு, இப்போ ஒரு ப்ளூ என்ஹான்ஸ்டு ஸ்கை பார்க்கறதுக்கே வந்து அழகா இருக்க மாரி ஒரு ஸ்கை வந்துச்சு பார்த்தீங்களா? இது எவ்வளோ சூப்பரா இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாம டைனமிக் ஆப்ஷன்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, இந்த கிளவுடி, கியூமுலஸ், ட்விலைட்லாம் நெறைய இருக்கு இல்லைங்களா? இது ஜஸ்ட் இந்த கியூமுலஸ கிளிக் பண்றேன். இது ஒரு வீடியோ மாரி ஜெனரேட் ஆகுது பாருங்க. பேக்ல வந்து கிளவுட்ஸ்லாம் பாஸ் ஆகுற மாரி வீடியோ இருக்கு இல்லைங்களா? இந்த மாரி நீங்க எடிட் பண்ணி இத வீடியோவா கூட சேவ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 மோட்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபயர் ஒர்க்ஸ், மில்கி வே, ரெயின் இந்த மாரி ஆப்ஷன்லாம் நெறைய குடுத்துருக்காங்க. இது உங்களோட ஃபோட்டோக்கு எது சூட் ஆகுமோ, அத செலக்ட் பண்ணிட்டு நீங்க இத சேவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த 3 ஏஐ ஃபீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிக்கான ஃபீச்சரா தான் இருக்கு. இது வந்து ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மட்டும் தான் இப்போதைக்கு குடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இது வந்து ஈஸியா கிடைக்கும். ஒருவேளை நீங்க இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன்ல இருக்கு அப்படின்னா, இதுல எந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி நெறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து இன்னொரு வீடியோவோட உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் நான் நானோ டெக் மோகன். தேங்க் யூ.